Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும், அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி, உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும், அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 1 verse 1 to 26. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 முதல் 26 வசனம் வரை. தெயோப்பியாவிலேயே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்களை கட்டளையிட்ட பின், the former treasuries have the made whole, the Tiberias have all that Jesus began both to do and the church. வசனம் 2. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினான். Until the days in the which he was taken up, after that he forgot the Holy Ghost had give commandments unto the apostles whom he had chosen. வசனம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். To the home and also he answered
himself alive after his own person by the many infallible proofs, being see of them 40 days, and speaking of the things pertaining to the kingdom of the God. வசனம் 4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்து இருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். And being assembled together with them, commandments them that they should not depart from the Jerusalem, but wait for the promise of the Father, which and said that he have the heard from me. வசனம் 5. ஆகையால் நீங்கள் எருசலேமையும் விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். For the John surely and baptized with the water, but he shall be and baptized with the Holy Ghost not many days hence. வசனம் 6. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தையும் இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கொடுப்பீர் என்று கேட்டார்கள். When they and their father and come together, they asked of him, saying, Lord, wilt thou and at this time restore again the kingdom to the Israel? வசனம் 7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்து இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. And he said unto them, it is not for you to reckon out the times or the seasons which the Father said put in this own power. வசனம் 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போதும் நீங்கள் பலனடைந்து எருசலேமையும் யூதேயாவையும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் அடையாந்தரமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். But he shall and receive power after that Holy Ghost is come upon you, and ye shall and be witness unto me, both is in Jerusalem and in all Judea and in the Samaria and into the undermost part of the earth. வசனம் 9. அவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And when he had and spoken these things, I will they, and behold, he was and taken up, and a cloud and received him out of their and saw God. வசனம் 10. அவர் போகிற போதும் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, and I will they looked and stand firstly toward and heaven as he went up, behold, 2 women stand by them in wait uproar. வசனம் 11. கலிலேயா ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் இப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Which also said, and he may have Galilee way stand he gazing up into the heaven, this same Jesus which is taken up from you into the heaven shall so come in the like and manner as he have the see him go into the heaven. வசனம் 12. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். Then and returned they unto the Jerusalem from the mounts called an Olive, which is from Jerusalem Sabbath day's journey. வசனம் 13. அவர்கள் அங்கே வந்தபோதோ மேல் வீட்டில் ஏறினார்கள். அதிலே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரியாவும் பிலிப்பும் தோமாவும் பாத்திலேமையும்
நத்தேயும் அல்புவின் குமாரனாகிய யாக்கோபும் செலுதியோவின் எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். And when they were come in, they went up into and the upper rooms, wherein abode both and Peter and James and John and Andrew and Philip and Thomas, Bartholomew and Matthew and James the son of the Albaeus, and Simeon Zelotes and Judas the brother of the James. வசனம் 14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரர்களோடும் கூட மறுமணப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். Those all that continued with one according in the prayer and the supplication with the woman and the Mary the mother of the Jesus and with his and brethren. வசனம் 15. அந்த நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுருவும் எழுந்து நின்று, and in those days and Peter stand up in the midst of these disciples and said, the number of the mans together were about in the 120. வசனம் 16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டியின் யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. Man had the brethren these and scriptures most and made how the ben and fulfilled in which this Holy Ghost by the mouth of the David and speak and before conquering Judah, which was and guide to them that take Jesus. வசனம் 17. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலேயே பங்கு பெற்றவனாய் இருந்தான். For he was a member with us and had an obedient obstinate part of this ministry. வசனம் 18. அந்த தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தையும் சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று. Now this man and purchased and filled with the river of the iniquity and the feeling headlong be breast asunder in the midst, and all these blows go say out. வசனம் 19. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலேயே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கோலதாமா எனப்பட்டிருக்கிறது. And it was uncanny unto all these dwellers at the Jerusalem and in much as that and field is called in there and proper to get Akodoma, that is to say the field of the blood. வசனம் 20. சங்கீத புஸ்தகத்திலே இவனுடைய வாசஸ்தலம் பாழாக்கடவது, ஒருவனும் அதிலே வாசம் பண்ணாதிருப்பானாக என்று அவனுடைய கண்ணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. For it is and written in this book of the Psalm, let his habitation be and desolate, and let not man and dwell therein, and his bishopric let another take. வசனம் 21. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், wherefore have this man which and have the companion with you all the times that the Lord and Jesus went in and out among you. வசனம் 22. அவர் நம்மிடத்திலேயே சஞ்சரித்த
காலங்களெல்லாம் எங்களோட கூட இருந்த மனுஷர்களின் ஒருவன் அவர். உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடன் கூடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றான். Being from these baptisms of the John, and to that some days that he was taken up from use most and one be and ordinate to be the witness with use of his and resurrection. வசனம் 23. அப்பொழுது அவர்கள் யூதாஸ் என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மாத்தேயுவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, and they and appoint to Joseph called and Barabbas, who was an same median, Justus and Matthias. வசனம் 24. எல்லோரும் இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போனான். அந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக and they and prayed and said unto the Lord, which and can understand these thoughts of the man, show that of these two thou hast chosen. வசனம் 25. இவ்விரண்டு பேரிலும் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, that he may take part of his own ministry and apostleship, from which Judas by transgressions fall, that he might go to his own place. வசனம் 26. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கும் விழுந்தது. அப்பொழுது அவன் 12 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். And they gave and fought their own lots, and the lots fall upon the Matthias, and he was numbered with these 11 apostles. Allah. பியானோ புக்ஸ். பியானோவில் சரியான தோரணையில் எப்படி அமர்வது என்பதை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். இது வலியை தவிர்க்கவும் நீங்கள் விரும்பும் சில பாடல்களை வாசிப்பதை எளிதாக்கவும் உதவும். இந்த அடிப்படை விஷயங்களில் சிலவற்றை தெரிந்து கொண்ட பிறகு பியானோவில் அழகான இசையை வாசிக்கத் தொடங்க நமக்கு உதவும் மிக முக்கியமான சில பகுதிகளை பார்க்க வேண்டும். அவற்றில் பியானோ கார்டுகளும் கார்ட்ஸ், பியானோ ஸ்கேல்களும் ஸ்கேல்ஸ் அடங்கும். எந்தவொரு இசைக்கருவியிலும் இவை பல உள்ளன. மேலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை வாசிக்க உதவும் சிறந்தவற்றில் சிலவற்றை நாம் ஆராய்வோம். தொடங்குவதற்கு சிறந்த சில பியானோ கார்டுகளுடன் நாம் ஆரம்பிப்போம். அங்கிருந்து நமது முன்னேற்றத்தை தொடரும்போது அவற்றில் சிலவற்றை ஒன்றிணைத்து சில ஸ்கேல்களை உருவாக்கலாம். பியானோ பயிற்சி செய்யத் தொடங்கும் போதும் உங்களுக்காகவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் நீங்கள் விரும்பும் சில அழகான பாடல்களை வாசிக்கும் போதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. மேலும் எங்கள் தொடரில் உள்ள 3 வழிகாட்டிகளில் முதலாவதான இந்த வழிகாட்டி தொடங்குவதற்கான சிறந்த வழிகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சரியான கார்டுகள் மற்றும் ஸ்கேல்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த உதவும். Spend time looking at how to sit with the right posture on the piano, helping you to avoid pain and making it easier to play some of the songs that you would like. With a few of these semantics down, we need to look at some of the most important parts that will help us start playing beautiful music on the piano. These include the piano chords and the piano scales. There are many of these in any instrument that we can spend our time on, and we will explore a few of the best ones that will help you play your favorite songs. We will start with some of the best piano chords to get us started,
and from there we can put a few of those together to create a few scales along the way as we continue our progress. There are a number of things to learn when it is time to get started with practicing piano and playing some of the beautiful songs that you would like for yourself and to share with friends and family. And this guidebook, the first of 3 in our series, will help to introduce you to the best ways to get started and the right chords and scales that you can use too. அடுத்து நியூ ஆமிஸ் புக்ஸ் படிக்கிறோம். ஓகே, அத்தியாயம் 1. எல்லோரும் ஊகித்துக் கொண்டிருந்தார்கள், கைகளால் வாயை பொத்திக் கொண்டு கிசுகிசுத்தார்கள். தேவாலயத்திற்கு பிந்தைய உணவின் போது பரிமாறுவதற்காக ஈவி எபர்சோல் மற்றொரு கோப்பை தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தபோது அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ள முயன்றனர். யாரும் எதையும் சத்தமாகச் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் எல்லோரும் அதையேதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். பாவம் ஃப்ரீமன் யோடர். அந்த காலை பொழுதில் அவர்கள் தங்கள் வழிபாட்டுக்காக கூடியிருந்தபோது ஹெலன் ஷ்ராக் அங்கு இல்லை என்பதை ஒருவர் அல்லது இருவர் கவனிப்பதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. அவள் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவளுடைய குடும்பத்தில் யாரும் எதுவும் குறிப்பிடவில்லை, அதனால் அதை கவனித்த அனைவரும் கணக்கு போடத் தொடங்கினர். இரண்டையும் கூட்டி ஒரு பெரிய 4 பெற்றனர். அவர்களின் வழக்கமான 3 மணி நேர வழிபாட்டின் போது ஹெலனின் குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் வெறும் சந்தேகப்பட்டதை ஈவி உறுதியாக அறிந்திருந்ததால் அவள் சங்கடத்துடன் நெளிந்தாள். இப்போது தேவாலய வழிபாடு அதிகாரப்பூர்வமாக முடிந்தவுடன் பேச்சு ஆரம்பமாகிவிட்டது. Chapter 1. Everyone was speculating, whispering behind their hands, talking about it as Evie Ebersol poured another cup of water to serve at the after-church meal. People were trying to be discreet. No one wanted to say anything too loudly, but everyone was thinking it. Poor Freeman Yoder, as they had gathered that morning for their worship service. It hadn't taken long for one person or maybe even 2 to notice that Helen Schrock wasn't there. No one in her family had mentioned anything about her being too ill to attend. So all who noticed had started doing the math, adding 2 and 2 together to get a whopping 4. During the 3 hours of their regular worship service, Evie had shifted uncomfortably. Knowing for certain what the others, those outside of Helen's family, had only suspected. Now that church was officially let out, the talk had begun. அடுத்து கான்ஸ்லெட்ஸ் 4 புக்ஸ், 2 புக்ஸு, ஒரு 2 மேக்சின். ஃபஸ்ட்டு புக்ஸ் போர் மற்றும் சர்வதேச அரசியல். ஒற்றை துவக்க. காலத்தில் 1991 முதல் 2017 மேசையிலிருந்து நீக்கப்பட்ட பெரும் வல்லரசு அரசியல் மீள் வருகையை உலகம் காண்கிறது என்பது பொதுவான கேள்வி. அடுத்து கடைசி லைன். நவீன போர் அழிவின்
தன்மை கருத்தில் கொண்டு குறிப்பாக அணு ஆயுதங்களை பொறுத்தவரை அரசியல் தலைவர்கள் தீவிரமடைதல் இயக்கவியல் புரிந்து கொண்டு அவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்பது கட்டாயமாகும். 83 கட்டாயமாகும். அடுத்த புக்கு ஜேக்கப்பின் அறையில் எதிர்பார்ப்பின் உருவமும் தளமும். சரோகோ ஹான் ஹி பிரனெட் வால்கோ செயின்ட்ஸ் அமேர் மற்றும் உர்மிளா ஷேஷ்கிரி. சுருக்கம் வர்ஜீனியா வில்பீன் வாழ்க்கையை பொதுவிலேயே சிந்திக்க வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்வதை உள்ளடக்குகிறது. ஒரு லைன். அடுத்த லைன். கடைசி லைன். ஜேக்கப்பின் அறையிலே ஹோல்கோப் இல்லத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று தனது வலியுறுத்தலை தொடர்கிறார். ஜேம்ஸ் கிளோரோவ் தங்கள் உரையாடலை திருமண விஷயங்களுக்கு மீட்டெடுத்துவதை தொடர்ந்தார்கள். அடுத்து ஒரு புக்கு. அடுத்து மேக்சின். இந்த அனுபவம் எவ்வளவு பரிச்சயமானது. நீங்கள் உங்கள் தொலைபேசி கீழ் வைத்து விட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் அதை எல்லா இடங்களிலும் தேடுகிறீர்கள். சமையல் அறையில், உங்கள் பணப்பையில். இது ஒரு லைன். நிச்சயமாக உங்களுக்கு போல் உணர்வு இருக்கிறது. நினைவாகவும் நழுவுகிறது. நீங்கள் அதிக மனசோர்வு அல்லது ஆர்வத்துடன் சுழற்சியை நிலைநிறுத்தல் நாள்பட்ட மன அழுத்தம் அதிகமாக வழிவகுக்கும் வீக்கம் அது ஏற்படுத்தும் முழுவதும் சொல்லல்லார் சேதம் உடல். தாமஸ் ஹாலண்ட்ஸ் கூறுகிறார். எம்டி ஒரு மருத்துவர் விஞ்ஞானி. ஆரோக்கியத்திற்கான ரெஸ்ட் நிறுவனம் வயதாகிறது. படோக் பிலிப் ஜெனீவா. நட்சத்திரம் இல்லை தொகுப்பின் பற்றிய ஒரு கதை. இந்த காரணத்தில்தான் படோக் பிலிப் ஹீரோ. கை கடிகாரம் இல்லை, நட்சத்திரம் இல்லை. அடுத்து இக்ப்ரோபஸ். அரசியல் கலைக்குலர் விவேக் ராமசாமி. நீர் ஒரு முறை தான் வெளியிட ஆக முடியும். அதுதான்.